வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா பிராங்கோவின் நெஞ்சுக்குள்ளே நாவல் பகுதி 24. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. மறுநாள் காலை வருணின் அம்மா டீயுடன் வருணின் அறைக்கு வந்தார். வருண் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது நெற்றியில் இதமாக முத்தம் கொடுத்தார் அம்மா. வருண் மெல்ல கண் விழித்தான். அம்மா வருணை வாழ்த்தினார். ஹாப்பி பர்த்டே டு யூ டியர். வருண் திருப்பிய அம்மாவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். தேங்க்யூமா. அம்மாவை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து வருணை வாழ்த்தி பரிசுகள் வழங்கினார்கள். நிதி மட்டும் அறைக்குள் வரவில்லை. பிறந்த நாளன்று அவனது மனதை கலங்க செய்ய வேண்டாம் என்று எண்ணி அறைக்கு வெளியேயே நின்று கொண்டாள். வருணின் அம்மா மெதுவாக அவனிடம் பேச்சு கொடுத்தார். வருண், நான் ஒரு விஷயம் சொன்னா கோவப்படக்கூடாது. என்ன விஷயமா? சொல்லுங்க. உன்னுடைய முடிவை மாத்திக்க கூடாதா? நிதி பண்ணது தப்புதான். அதுக்கு அவளுக்கு சின்னதா ஒரு தண்டனை கொடு. இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம்ப்பா. அவ ராத்திரி ஒரு நேரம் கூட தூங்கல, அழுதுட்டே தான் இருந்தாப்பா. அவளை பிரிய எங்களுக்கும் மனசு இல்லப்பா. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பலனும் இல்லம்மா. அவ அழறதால என்னுடைய மனசு மாறிடாது. நான் கெஞ்சினப்ப அவளுடைய மனசு மாறலையே, இப்ப என்னுடைய மனசு மட்டும் மாறணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அவளுக்கு நான் கொடுக்கறது ரொம்ப சின்ன தண்டனமா. இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். பேசினாலும் எந்த பலனும் இல்ல. வருண் முடிவாக கூறினான். அறைக்கு வெளியே அனைத்தையும் கேட்டபடி நிதி அமைதியாக நின்றாள். அவளது கடைசி எதிர்பார்ப்பும் அஸ்தமித்தது. வருண் குளித்து உடை மாற்றி டைனிங் டேபிளுக்கு வந்தான். அனைவரும் அவனுக்காக காத்திருந்தனர். கையில் பரிசோடு நிதியும் காத்திருந்தாள். பரிசை வருண்டம் நீட்டி வாழ்த்து கூறினாள். வாழ்த்துக்கள் என்றாள். நிதி நீட்டிய பரிசை பெற வருண் தயங்கினான். பிளீஸ் என்றாள். வருண் விருப்பம் இல்லாதது போல் பரிசை வாங்கி உணவு மேஜை மீது வைத்தான். விதவிதமான உணவுகள் சமைத்து வைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை உண்டார்கள். காலை உணவை முடித்துக் கொண்டு வருண் நிதி கொடுத்த பரிசை மேஜை மீது வைத்துவிட்டு அவன் அறைக்கு சென்றான். நிதியின் முகம் வாடி போனது. மாலையானதும் நிதியின் அப்பாவும் அம்மாவும் வந்து சேர்ந்தனர். மிக நெருங்கிய உறவினர்களும் வர தொடங்கினர். பங்களா சீரியல் பல்புகளால் ஜொலித்தது. பூந்தோட்டத்திற்கு நடுவில் இருந்த புல்வெளியில் விருந்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி ஊஞ்சலாடியது. நிதியின் முகம் மட்டும் வாடியிருந்தது. அதை மறைக்க கலகலப்பாக இருப்பது போல் நடித்தாள். தீபாவையும் சங்கீதாவையும் நிதி விருந்துக்கு அழைத்திருந்தாள். அவர்களை அழைத்ததற்காக நிதி வேதனைப்பட்டாள். மேகாவையும் நிதி அழைத்திருந்தாள். மூவரும் ஒன்றாக விருந்துக்கு வந்திருந்தார்கள். நிதி அவர்களை வரவேற்றாள். கீர்த்தி நிதியுடனே இருந்தாள். களை இழந்த நிதியின் முகத்தை பார்த்தபோது மேகாவுக்கு ஆனந்தமாக இருந்தது. மேகாவின் கண்கள் வருணை தேடியது. ஆனால் வருண் தென்படவில்லை. தீபாவும் சங்கீதாவும் நிதியை ஏற இறங்க பார்த்தனர். சங்கீதா நிதியை கடிந்து கொண்டாள். என்னுடைய இது வேஷம்? உன்னுடைய கணவருக்கு தானே பர்த்டே. வர்றவங்க உன்னையும் தானே கவனிப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சுடிதார்ல இருக்க. கீர்த்தி வருத்தமாக. நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கல. நீங்க எப்படியாவது அவளை நல்ல சேலை கட்ட வைங்க. சேலை கட்ட நிதி மறுத்தாள். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் இப்படியே இருக்கேன். சங்கீதா ரகசியமாக நிதியிடம் கேட்டாள். என்னுடைய ஆச்சு? என்னுடைய விஷயத்துல உங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது வந்துடுச்சா? நிதிக்கு துக்கம் தொண்டையை அழைத்தது. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் எட்டி பார்த்தது. யாருக்கும் தெரியாமல் நிதி கண்ணீரை துளைத்தாள். அதை பத்தி அப்புறம் பேசலாம். தீபாவுக்கும் மேகாவுக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், நிதி எச்சரித்தாள். தீபா கிண்டலாக, என்னடி 2 பேருக்குள்ள ரகசியம் என்றாள். அதெல்லாம் எதுவும் இல்ல, நிதி சமாளித்தாள். அப்ப சரி வா, உன்னுடைய ரூமுக்கு போய் நல்ல சேலையை எடுத்து கட்டி விடுறேன். தீபா நிதியை இழுத்து சென்றாள். மேகாவும் சங்கீதாவும் அவர்களோடு சென்றனர். அவர்கள் நிதியின் அறையின் அருகில் வரவும் வருண் அறையிலிருந்து வெளிப்படவும் சரியாக இருந்தது. கடும் நீல நிற கோட்டும்
வெள்ளை நிற சட்டையும் வருணின் அழகையும் கம்பீரத்தையும் இன்னும் அதிகமாக்கியது. நிதி உட்பட அனைவரின் கண்களும் அவனது கம்பீர தோற்றத்தை கண்டு வியந்தன. வருண் நிதியின் தோழிகளை கண்டு சிரித்தபடி அவர்களின் அருகில் நடந்து வந்து ஹலோ என்றான். தீபாவும் சங்கீதாவும் ஹலோ என்று கூற மேகா மட்டும் தனியாக ஹாய் என்றாள். வருண் பதிலுக்கு ஹாய் மேகா என்றான். வருணின் கண்களும் நிதியின் கண்களும் உரசி கொண்டன. வருண் அவர்களை தாண்டி சென்றான். தீபாவும் சங்கீதாவும் சேர்ந்து ஒரு அழகான சேலையை எடுத்து நிதிக்கு கட்டிவிட்டார்கள். மேகா எந்த விருப்பமும் இல்லாமல் அவர்களின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். சங்கீதா நிதியை கண்டு வியந்தாள். அம்மாடியோ, என்னுடைய கண்ணை பட்டுடும் போல இருக்கு, அப்படியே தேவதை மாதிரி இருக்கிற நிதி. தீபாவும் வியந்தாள். உண்மைதான், உன்னுடைய ஆளுக்கு ஏத்த ஜோடிதான் நீ. நிதியின் முகத்தில் ஒரு புது அழகு குடிக்கொண்டது. ஆனால் மேகாவின் கண்களில் பொறாமை தெரிந்தது. நிதி அனைவரையும் அழைத்து கொண்டு புல்வெளியில் வந்தாள். உறவினர்களும் நண்பர்களும் அங்கும் இங்குமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பலரின் கண்களும் நிதி மீது விழுந்தது. அவள் அழகை கண்டு வியந்து யார் இந்த பெண் என்று கேள்வியும் எழுப்பினார்கள். வருண் கம்பீரமாக நின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருந்தான். நிதியின் கண்கள் வருணையை சுற்றி சுற்றி வந்தது. எப்போதோ ஒரு முறை வருணின் கண்கள் நிதியின் மீது விழுந்தது. அதன் பின் அவன் அவளை கவனிக்கவே இல்லை. கீர்த்தி நிதியின் அருகில் வந்தாள். இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் முன்னாடி கூட நீ இங்க இருந்தத யாரும் கவனிக்கல. இப்ப எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க, நீ யாருன்னு கேக்குறாங்க. சரி, நீ மேகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? வந்த அழுகையை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு இல்லக்கா, நான் எதுவும் சொல்லல என்று தாழ்ந்த குரலில் கூறினாள். அது அப்படியே இருக்கட்டும், நீயா எதையும் உளறி வைக்க வேண்டாம். வருண் சொல்லும்போ எல்லாரும் தெரிஞ்சா போதும். வருணின் அப்பா அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினார். பிளீஸ் எல்லாரும் பக்கத்துல வாங்க, பார்ட்டியை ஆரம்பிச்சிடலாம். அனைவரும் அருகில் வந்து வருணை சூழ்ந்து நின்றனர். வருணின் அம்மா வலுக்கட்டாயமாக நிதியை அழைத்து வருணின் அருகே நிறுத்தினார். நிதி அங்கிருந்து விலக முற்பட்டு, அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பக்கத்துல நிக்கிறது. இவ்வளவு பக்கத்துல நின்று மேகாவுக்கும் அவருக்கும் திருமணம் நடக்க போற செய்தியை கேட்கிற சக்தி எனக்கு இல்ல, நான் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறேனே, நிதி மெல்ல கூறினாள். நிதியின் கையை பிடித்து அங்கேயே நிறுத்தியபடி வருணின் அம்மா கூறினார், உன்னை பக்கத்துல வச்சுட்டு அந்த மேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற தைரியம் வருணுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நீ வருணோட பக்கத்திலேயே நில்லு. அம்மாவின் வற்புறுத்தலில் நிதி வருணின் அருகிலேயே நின்றாள். நிதி அங்கிருந்து விலகாமல் இருக்க வருணின் அம்மா நிதியின் அருகிலேயே நின்றார். வருண் கேக்கை வெட்ட அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். வருண் கேக்கை எடுத்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஊட்டிவிட்டான். இருவரும் வருணுக்கும் ஊட்டிவிட்டார்கள். வருண் கொஞ்சம் சத்தமாக கூறினார், டாட், நான் சொன்ன விஷயத்த எல்லாருக்கும் தெரிவிச்சிடலாமே. அப்பா ரகசியமாக கூறினார். சந்தோஷமான நேரத்துல எதுக்கு வருண் அனாவசியமா எல்லோருடைய மனசையும் புண்படுத்த விரும்புற? அதற்குள் என்ன விஷயம் என்று கேட்டு 4 திசையிலிருந்தும் கேள்வி எழும்பியது. வருணின் வீட்டாரும் நிதியின் வீட்டாரும் திகைத்து நின்றனர். வருணின் அருகில் நின்றிருந்த நிதியின் இதய துடிப்பு நிமிடங்கள் நகர நகர அதிகமானது. அந்த கணம், அந்த நொடி நகராமல் அப்படியே நின்றுவிடக் கூடாதா என்று நிதியின் மனம் பேராசை கொண்டது. அனைவரும் திகைத்து நிற்க வருண் அப்பாவிடம் கூறினான், டாடி எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க, நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? வசந்தா தட்டினான். டேய் என்னடா? நானே சொல்லிடுறேன் என்று வருண் துவங்க வசந்த் தடுக்க முயன்றான். அப்பாவும் அம்மாவும் மௌனம் காத்தனர். ஆனாலும் வருண் பேசினான். எல்லாரும் மன்னிக்கணும், என்னுடைய டாட் சொல்ல வேண்டிய விஷயம் இது. ஆனா அவரு ரொம்ப தயங்குறதால நானே சொல்லிடுறேன். வருண் பேச்சை தொடர நிதியின் உள்ளம் உடைந்து நொறுங்கியது. அவள் கண்கள் குளமாகியது. அனைவரின் பார்வையும் வருண் மேலிருக்க இதுதான் சரியான தருணம் என்றெண்ணி நிதி வருணின் அருகில் இருந்து விலக எண்ணி தாங்க முடியாத வேதனையுடன் கரையில் விழுந்த மீன் போல் துடிக்கும் தன் இதயத்தை சுயமாக தேற்ற நினைத்து முடியாமல் தோல்வியை தழுவி கடைசியாக
அவன் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அவனிடமிருந்து நடந்தகல நினைத்து நடுங்கும் தன் காலை தூக்கி ஒரு அடிதான் எடுத்து வைத்தாள். யாரோ அவள் தோளை பிடித்து நிறுத்தியதும் அதிர்ந்து போனாள். அவள் தோளை விடுவித்த அந்த கை இப்போது அவள் கையை பற்றி கொண்டது. தன்னை தடுப்பது யார் என்று அறிய நிதி திரும்பி பார்த்தாள். அவளது கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது. அவளது கரம் வருணின் இரும்பு கரத்தில் சிறைப்பட்டு கிடந்தது. தான் காண்பது கனவோ என்று அவள் மனம் சந்தேகிக்க நிதி வருணை நிமிர்ந்து பார்க்க நிதியின் கையை பிடித்திருப்பதற்கான எந்த அறிகுறியும் அவன் முகத்தில் தென்படவில்லை. நம்ப முடியாமல் நிதி தன் கரத்தை மெல்ல இழுத்து பார்த்தாள். அப்போது வருண் அவளது கரத்தை இறுக பிடித்தான். நிதியின் முகத்தில் மகிழ்ச்சி உலவியது. அந்த சிறையில் இருந்து தன் கையை விடுவிக்க மனமில்லாமல் நிதி மலைத்து நின்றாள். அப்போது அனைவரையும் வசீகரிக்கும் அந்த புன்னகை வருணின் இதழில் தவழ்ந்தது. வருண் நிதியை நோக்கி திரும்பி அவளை மெதுவாக இழுத்தான். அவளும் கயிற்றில் கட்டிய பாவை போல் நகர்ந்து அவனை உரசி நின்றாள். உதயமான புதுநிலவை போட்டிக்கு இழுப்பது போல் முகம் மலர்ந்தாள். அவனுக்கு இணையாக அவளும் புன்னகைத்தாள். இந்த அற்புதமான ஜோடி மேல்தான் அனைத்து பார்வையும் பதிந்திருந்தது. இது என்னுடைய மனைவி நிதி, என்னுடைய அண்ணியோட தங்கை. சில தவிர்க்க முடியாத காரணங்களால யாரையும் முறைப்படி அழைக்கவோ தெரிவிக்கவோ முடியாம எங்க கல்யாணம் ரொம்ப சிம்பிளா பெரியவங்க முன்னாடி நடந்தது. எனக்கு கல்யாணமானது இங்க கூடியிருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப தாமதமா தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாலதான் உங்ககிட்ட சொல்ல டேட் கொஞ்சம் தயங்கினாரு. மற்ற விவரங்களை டேட் சொல்லுவாரு. வருண் சொல்ல சொல்ல வீட்டார் அனைவரும் நம்ப முடியாமல் விழித்து நின்றனர். வருண் அப்போதும் நிதியின் கரத்தை விடுவிக்கவில்லை. வருணின் அப்பா பேச துவங்கினார். நீங்க எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி இது ஒரு காதல் கல்யாணம் கிடையாது. முழுக்க முழுக்க என்னோட விருப்பத்தால பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டு நடந்த கல்யாணம் இது. வருணோட வேலை காரணமா ரிசப்ஷன் கூட நடத்த முடியாம போச்சு. அதுக்காக மன்னிக்கணும். இப்ப நடக்கிற இந்த விருந்த கல்யாண விருந்த ஏத்துக்கிட்டு மணமக்களா ஆசிர்வதிங்க. வருணை நோக்கி திரும்பினார். கேக்க மாறி மாறி ஊட்டி விடலாமே. இருவரும் கேக்கை மாறி மாறி ஊட்ட கையடி ஓசை வானை தொட்டது. தீபாவும் சங்கீதாவும் மனமாற கைத்தட்டி மகிழ மேகாவின் முகம் ஒளி இழந்த விளக்கு போல் இருண்டு இருந்தது. அனைவரையும் விட சங்கீதா மிகவும் மகிழ்ந்தாள். தன்னால் நிதியின் வாழ்க்கையில் புயல் வீசியதாக எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். புயல் மாறி குளிர் தென்றல் வீசுவதை உணர்ந்து மகிழ்ந்தாள். அனைவரும் விருந்தில் கலந்து கொண்டனர். வருண் நிதியை நோக்கி குறும்பாக சிரித்தான். அவனது கண்களில் காதல் நிறைந்திருந்தது. வருண் நிதியின் கையை மெல்ல விடுவித்தான். போய் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கவனி. வருண் தன் நண்பர்களை நோக்கி செல்ல நிதி தன் தோழிகளின் அருகில் வந்தாள். வருண் கலகலப்பாக அனைவரின் இடையிலும் உலவினான். விருந்து முடிந்து ஒவ்வொருவராக உதிர துவங்கினர். நிதியின் அப்பாவையும் அம்மாவையும் வற்புறுத்தி அங்கேயே தங்க வைத்தார்கள். வீட்டார் மட்டும் ஒன்றாக கூடியிருக்க வசந்த் அதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினான். டேய், என்னடா விளையாட்டுது? எல்லாரையும் கதிகலங்க வச்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி ஜாலியா இருக்க. அம்மாவும் வசந்துடன் சேர்ந்து கொண்டார். அதுதானே, ஏன் இப்படி எல்லாரையும் சங்கடப்படுத்தின? வருண் அனைவரையும் அமைதிப்படுத்தினான். பிளீஸ் பிளீஸ், உங்க யாரையும் சங்கடப்படுத்தணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்ல. ஆனா நிதியை கொஞ்சம் கலங்க வைக்கணும்னு நினைச்சேன். இந்த சின்ன தண்டனை கூட அவளுக்கு கொடுக்கலன்னா எப்படி? அவ வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க நான் பட்ட கஷ்டம் இருக்குதே. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாததால தானே உண்மையை மறைச்சான்னு நினைச்சப்போ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் அவளுடைய ஃப்ரெண்டை காட்டி கொடுக்காத அவளுடைய நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே நிதி எனக்கு நிதிதான். எந்த காரணத்துக்காகவும் நான் அவளை இழக்க விரும்பல. வருண் கூற கூற நிதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அதை கண்ட வருண் அவளிடம் குறும்பாக கேட்டான். ஏய், என்னாச்சு? என் கூட வாழ பிடிக்கலையா? அப்போ விவாகரத்து தந்துடவா? ஐயோ, தமாஷா கூட அப்படி சொல்லாதீங்க. 4-5 நாள் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை இழந்திருந்தா
கண்டிப்பா நான் ஒரு நடைப்பிணமா தான் வாழ்ந்திருப்பேன். உங்களை நான் அந்த அளவு நேசிக்கிறேன். அப்படியா மேடம்? அப்புறம் எப்படி என்ன மேகாவுக்கு விட்டு கொடுக்க தயாரானீங்க என்று குறும்பாக கேட்டான். உங்களை விட்டு கொடுக்கிற அளவு நான் உங்களை நேசிக்கிறேன் வருண். அப்போதும் தன் காந்த புன்னகையை உதிர்த்தான். சட்டென்று ஏதோ ஞாபகம் வந்தவளாக நிதி வருணை பார்த்து கேட்டாள். நான் ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. ரகு கன்னியாகுமரிக்கு டிராவல் பண்ணதான் அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும் எப்படி சொன்னாங்க? அது ஒரு பெரிய கதை. அவங்க அப்படி சொன்னதாலதான் கேஸ் நீண்டு போச்சு. இல்லைன்னா எப்பவோ உன்னை பிடிச்சிருப்பேன். ரகு புக் பண்ண சீட் காலியா தான் இருந்தது. வழியில அந்த சீட்ல வேற ஆளை ஏத்தி கண்டக்டரும் டிரைவரும் சேர்ந்து அந்த காசை பங்கு போட்டுக்கிட்டாங்க. 2 பேரையும் தனியா கூட்டிட்டு போய் மிரட்டி கேட்டப்போ உண்மையை சொல்லிட்டாங்க. வெளியே தெரிஞ்சா வேலை போயிடும்னு கெஞ்சினதால நானும் அவங்கள சும்மா விட்டுட்டேன். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல? நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, எல்லாரும் போய் படுங்க அம்மா கூற அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றார்கள். வருண் முகத்தை கொஞ்சம் சீரியஸாக வைத்துக் கொண்டான். அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா முடியல. நீ இன்னும் ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ட. அதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை உண்டு. நிதி கொஞ்சம் பயந்தாள். நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதையும் மறைக்கலையே. நிதி அப்பாவியாக கூறினாள். எல்லாத்தையும் நானா கண்டுபிடிச்சு கேட்டா கூட நீ உண்மையை சொல்றதே இல்ல. மேகா ஆனந்த் காதல் விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் ரகுவை பத்தி விசாரிக்க நான் உங்க காலேஜுக்கு வந்திருந்தேன். மேகா கிட்டையும் விசாரிக்கலான்னு மேகாவை தேடி வந்தேன். அப்போ நீயும் மேகாவும் ஆனந்த பத்தி பேசிட்டு இருந்தத தற்செயலா கேட்டேன். மேகாவை பார்க்காம திரும்பிட்டேன். அப்படி தெரியும். இத மறைச்ச உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நிதி கொஞ்சம் பயந்தாள். ஆயுள் தண்டனை. காலத்துக்கும் என்னோட நீ வாழணும். நீயா ஆசைப்பட்டா கூட உனக்கு விடுதலை கிடையாது. கொஞ்சம் பயந்தபடி நின்று கொண்டிருந்த நிதியை இழுத்து இதமாக அணைத்து கொண்டான் வருண். அவனது அணைப்பில் தன்னை மறந்தாள் நிதி. வருணின் அணைப்பிலிருந்து மெல்ல விடுபட்டு நிதி பொய் கோபத்துடன், நான் தந்த கிஃப்ட் நீங்க பிரிச்சு கூட பார்க்கலையே. யார் சொன்னா? வருண் தன் பாக்கெட்டில் இருந்த கீ செயினை எடுத்து காட்ட நிதி ஆச்சரியமாக, இது எப்படி உங்க கையில வந்தது? டேபிள் மேல இப்பவும் அந்த கிஃப்ட் பாக்ஸ பார்த்தேனே. கிஃப்ட் பாக்ஸ்ல எதுவும் இல்ல. நீங்க நேற்றுக்கு செஸ் விளையாடிட்டு இருந்தப்போ. வருண் தன் அறையிலிருந்து வெளியே வந்து கீழே எட்டி பார்க்க அனைவரும் விளையாட்டில் மூழ்கி இருந்தனர். அவன் நிதி தங்கியிருந்த அறைக்குள் வந்தான். அப்போது படுக்கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸ் அவன் கண்ணில் பட்டது. ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் என்று எழுதி இருக்க வருண் அதை மெதுவாக பிரித்து பார்த்தான். வருணின் முகத்தில் சந்தோஷம் படர்ந்தது. இதய வடிவில் தங்கத்தில் செய்த ஒரு கீ செயின் இருந்தது. அதில் வாழ்க பல்லாண்டு என்று எழுதியிருந்தது. வருண் அதை எடுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டான். கிஃப்ட் பாக்ஸை பழையபடி கட்டி வைத்தான். வருண் கூறியதை கேட்டு நிதி வாயடைத்து நின்றாள். வருண் புன்னகைத்தபடி, எதுவுமே இல்லாத கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு எதுக்கு? நிதி தன் சூண்டு விரலை ஆட்டியபடி, உண்மையிலேயே நீங்க போலீஸ் கிடையாது. நீங்க நிதி முடிக்கும் முன் நான் பொறுக்கிதான் என்று கூறியபடி நிதியை இழுத்து அணைத்து படுக்கையில் சாய்ந்தான். அவர்களின் வாழ்க்கை துவங்கியது. நெஞ்சுக்குள்ளே நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.